ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ரெக்கவரி ரேலியில தான் முடிச்சிருக்காங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண இத விட ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு ஃப்ளாட்டர் ஓப்பனிங். பட் நடந்தது வந்து ஒரு நல்ல கேப் டவுன். ஒரு 140 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன். ஸோ இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது பேங்கிங் வந்து பெருசா ரெக்கவரி இல்ல. பட் வந்து நெகட்டிவா வந்து ஒரு 350 பாயிண்ட்ஸ் என்னமோ ரெக்கவரி ஆயிருக்கு. ஐடி செக்டார். ஸோ அத வந்து இன்னைக்கு நல்லா ஏத்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு 4% வரைக்குமே போச்சு. பட் க்ளோசிங் 3.59% கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் ஓகேவா இண்டெக்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாரி ஒரு ராலி குடுத்துருக்கு ஐடி. எஃப்எம்சிஜி செல்லிங்ல தான் இருக்கு. ஆட்டோ செக்டார் ஃப்ளாட்டர் தான் ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான மூவ்மெண்ட்டு. இந்த ஐடி செக்டாரோட ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறனால மட்டும் தான் நிஃப்டி வந்து இன்னைக்கு ரெக்கவரியா இருக்கே தவிர, மத்தபடி பெருசா இல்ல. ஸோ ஒரு சைட்வேஸ்ல முடிக்க வேண்டிய மார்க்கெட். பட் வந்து ஐடி சப்போர்ட் பண்ணி ஏத்தி விட்டான். இது வந்து ஒரு மிக்ஸட் ரியாக்ஷன் தான் இப்போ வரைக்குமே. ஏன் அப்படின்னா, வார் இஷ்யூஸ் வந்து இன்னும் வந்து ஷார்ட் அவுட் ஆகல. டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் இப்போ வந்து செல்லிங்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியும் இப்போதைக்கு செல்லிங்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலோட ரேட் வந்து 5.5% பாசிட்டிவ்ல இருக்கு நம்ம இந்தியால. ஓகேவா? கோல்டு, சில்வரோட ரேட்டும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் பிரஷர்ல போறத தான் வந்து அ மத்த எல்லா சோர்ஸஸுமே இண்டிகேட் பண்ணுது. பட் மார்க்கெட்ட வந்து புடிச்சு வைக்கிறாங்க. ஒரு மாரி மேனிபுலேஷன் மாரி தான். ஓகேவா? இப்போதைக்கு ரீசென்ட்டா நடக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேனிபுலேஷன் பேஸ்ல தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு செக்டார மட்டுமே வந்து அதிகமா ஏத்தி விட்டு மேனிபுலேட் பண்றாங்க. ஓகேவா? இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடக்க போகுது. ஸோ அப்போ 24,175 தான் கீப் ஆன் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அகைன் கீழ திரும்ப செல்லிங் வருது அப்படின்னா 23,850 தான். ஒரு ஃபால் இருக்கு. இன்னொரு பெரிய ஃபால் இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆக்சுவலி நான் இன்னைக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இன்னைக்கு வந்து அது அப்படியே ஆப்போசிட்டா நடந்துச்சு. ஸோ கண்டிப்பா நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரி வந்து ஒரு பிளாஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ பேங்கிங் அவன் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக்கே பண்ணல பாருங்க. ஸோ எக்ஸாக்ட்லி வந்து அவன் ரெசிஸ்டன்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான் இன்னமுமே. ஸோ அதை பிரேக் பண்ணலை. ஸோ பிரேக் பண்ணாதான் வந்து அவன் பையிங் நம்ம சொல்ல முடியும். இல்லை அப்படின்னா அவன் செல்லிங்ல தான் இருக்கான். ஸோ அடுத்ததான் வந்து ஐடி செக்டார். இன்னைக்கு அவன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நல்ல ரெக்கவரி ரேலி. ஸோ ஒரு நல்ல ரெக்கவரி அவன் இன்னைக்கு டேல. ஓகேவா? நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, எப்பப்பலாம் ரெக்கவரி ஆகுறோமோ அப்பப்பலாம் செல்லிங் ஆயிருவான். ஸோ இந்த இந்த ஒரு 2 இடம் தான் இந்த ஸ்ட்ராங் ரெக்கவரிய கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? டக்குன்னு ஏறுவான், மடமடன்னு இறங்கிருவான். திரும்ப ஏறுவான், மடமடன்னு ஏறிருவான். திரும்ப ஏறுவான், மடமடன்னு இறங்கிருவான். ஸோ ஸ்டில்லுன்னு இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பரான டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்டுக்கான ரெசிஸ்டண்ட்டுக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் இது வரைக்கும் போயிட்டு கூட ரெக்கவரி ஆகலாம். நாளைக்கு ஒரு நாள் கூட பையிங் போயிட்டு கூட ரெக்கவரி திரும்ப செல்லிங் ஆகலாம். பட் அந்த ஜோனை பிரேக் பண்ணணும். ஒரு சூப்பரான ஸ்விங் போட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ஒரு செல்லிங் இருக்கு. இல்லை அப்படின்னா திரும்ப வந்து ஐடி செக்டார் ரெக்கவரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் வந்து பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி வந்து அந்த 812 அப்படிங்கிறத வந்து சஸ்டெயின் பண்ணுறான். பட் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை இன்ட்ராடேல. ஏன்னா அந்த 2 செல்லிங்க்கு அப்புறம் பெருசாக இன்ட்ராடேல. பட் வந்து 812 அப்படிங்கிற லெவலை வந்து அவன் சஸ்டெயின் பண்ணுறான். ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் ஹெச்டிஎஃப்சியில். பட் ஆனால் சைடு வேஸில் இருக்கான். அது ஒரு ட்ராபேக். ரிலையன்ஸ் வந்து ஸ்டில் இன் சைட்வேஸ் தான். நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ஒரு லெவலை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வரைக்கும் நம்ம பிரேக் பண்ணல. ஸோ பிரேக் பண்ணால் தான் நம்ம அதை வந்து பார்க்க முடியும். பட் பிரேக் பண்ணாதனால ஸ்டில் இன் வெயிட்டிங். ஸோ பிரேக் பண்ணுச்சுன்னா சொல்கிறேன் ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறோம். ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.